பண்ண தவறுனால எங்க கையில குழந்தை எல்லாம் போயிடுச்சு. பாப்பா பாப்பா அண்ணே அழுகுதுங்க. நாங்க எப்படிங்க தேத்துறது என் பொண்ண? கடைசியில் எங்களை எந்த நிலைமையில கூட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கு பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. எதிரிகளுக்கு போட இந்த நிலைமை எங்க நிலைமை வரக்கூடாதுங்க. அந்த அம்மா ஈஸியா 6 மாசம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். ராதிகா அந்த குழந்தை போடா என்ன அங்குது டாக்டர். இதெல்லாம் டாக்டர் பேசுற பதிலாங்க சொல்லுங்க. குழந்தை உடம்பு நீல நிறமாக மாறி இருக்கு, வாமிட்டிங் பண்ணியிருக்கு சாப்பாடு இன்டேக் கொடுக்குறம்போது. இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய இவங்களுக்கு தெரியாமே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவசரமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. 5:30 மணிக்கு விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அவங்களோட முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்போதான் குழந்தை இதாக. பிறந்த 24 மணி நேரத்தில் பச்சிளம் குழந்தை இறந்த சோகம். 2020ஆம் ஆண்டு திருமணமான தம்பதியருக்கு 4 ஆண்டுகள் கழித்து மனைவி ராதிகா கர்ப்பம் தரித்து புலிவலத்தில் உள்ள தாய் வீட்டிலிருந்து திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி மாலை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். 7 மாதத்திலேயே ராதிகாவிற்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த குழந்தை 24 மணி நேரமும் மருத்துவர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ஆனால் மருத்துவர்கள் கண்காணிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தைக்கு பால் பவுடரை கலக்கி சங்கில் கொடுக்க சொல்லி செவிலியர் அறிவுறுத்தியுள்ளார். அப்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனே செவிலியர்களிடம் தெரிவித்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனை நிர்வாகம் மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 21ஆம் தேதி சிகிச்சையில் இருந்து குழந்தை இறந்துள்ளது. இறந்த குழந்தையின் தாய் கதறி அழும் காட்சி மனதை உறைய வைக்கிறது. இவங்க பண்ண தவறுனால எங்க கையில குழந்தை எல்லாம் போயிடுச்சு. என் பொண்ணு ஒரு மனநிலையிலே இல்லைங்க. நைட்லாம் தூங்கவே மாட்டேங்குது. பாப்பா பாப்பா அண்ணே அழுகுதுங்க. நாங்க எப்படிங்க தேத்துறது என் பொண்ண? நீங்களா உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். கண்டிப்பா நினைச்சு பாருங்க. நீங்களா கடைசியில் எங்களை எந்த நிலைமையில கூட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கு பாருங்க. இங்க சுடுகாட்டுல நின்று பேட்டி கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு. தப்பு பண்ணவங்க ஜம்முன்னு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. எதிரிகளுக்கு போட இந்த நிலைமை எங்க நிலைமை வரக்கூடாதுங்க. நீங்க பொண்ணு 10 மாசம் சுமந்து குழந்தை இல்லாம இருக்கு. அந்த அம்மா ஈஸியா 6 மாசம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். ராதிகா அந்த குழந்தை போடா என்ன அங்குது டாக்டர். இதெல்லாம் டாக்டர் பேசுற பதிலாங்க சொல்லுங்க. என் பேர் ராதிகா. நான் 7வது மாதத்துக்கு அப்புறம் இங்கே ஜெனட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். மே 19ஆம் தேதி செக்கப்புக்காக என்னை இது மாதிரி செக்கப்புக்கு நீங்கள் அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லி அவங்க ஜெல் எனக்கு எந்த வலியுமே வரல. ஆனால் ஜெல் கொடுத்து தான் எனக்கு வலி வர வச்சு குழந்தைய எடுத்தாங்க. குழந்தைய எடுத்து 2 மணி நேரம் மானிட்டரில் வச்சுருந்தாங்க. மானிட்டரில் வச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, குழந்தை நல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என் குழந்தை 36வது வாரத்திலே பிறந்துருச்சு. மொத்தம் எனக்கு ஜூன் 18 தான் தேதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மே 20 குழந்தை பிறந்தும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் எந்த டியூட்டி நர்ஸும் அடுத்த 13 மணி நேரம் அடுத்த நாள் மே 21 காலைல 7 மணி வரைக்கும் எந்த நர்ஸும் டாக்டரும் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் குழந்தை பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி நர்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு நீங்கள் வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு, இதுக்கெலாம் டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு, இதுக்கெலாம் டாக்டர் வரமாட்டாங்க நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பால் கொடுத்துட்டு போனாங்க.
திருப்பி 5:30 மணிக்கு விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போம்மா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கவனக்குறைவு முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடக்காமலே போயிருக்கும். ஆனால் டியூட்டி டாக்டர் பார்க்கல. மெயின் டாக்டர் வந்து சொல்கிறாங்க வந்து டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருக்கணுமே ஏன் பார்க்கலன்னு அவங்க எங்ககிட்ட ஷாக்காக கேட்குறாங்க. நீங்கள் தானே மேம் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணுன்றதுக்கு வெறும் 2 மணி நேரம் 36 வாரத்தில் பிறந்த குழந்தைய வந்து வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கே தெரியுது அப்சர்வேஷனில் தானே வச்சுருக்கணும்னு கேட்குறதுக்கு இல்லை குழந்தை நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டு இல்லாமல் வரவும் வந்து பார்க்கவும் இல்லை. இதுக்கு நாங்கள் வந்து மே 23 வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் இது மாதிரி வந்து. ஆனால் அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு தில்லைநகர் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு அங்கே இல்லை நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கொடுங்க. அங்கே போனாலும் அவங்களும் கேஸை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் டிசி சார் கிட்ட மனு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கேஸே எடுத்துட்டாங்க. அதுவும் நாங்கள் வந்து 106 வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் வந்து கேஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து அந்த கேஸில் இது பண்ணாமல் 194 BNSSன்னு சொல்லி குழந்தையோட மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு அந்த கேஸில் போட்டிருக்காங்க. ஆனால் குழந்தையோட இது முழுக்க மருத்துவமனையோட அஜாக்கிரதையாலேயும் கவனக்குறைவாலையும் தான் ஏற்பட்ட மரணம் இது. ஆனால் அந்த கேஸில் வந்து எங்களுக்கு இது பண்ணவே இல்லை. தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்தாச்சு எங்களுக்கு ஒரு நியாயமோ இது பண்ணுங்க. என் குழந்தை வந்து இப்போ இல்லை. எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்போதான் குழந்தை இதாக இது வந்து கடந்த 19ஆம் தேதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் காண்டி என்னோட கிளைண்ட்டு போயிருக்காங்க. அப்போது வந்து அவங்களுக்கு கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி எடுக்கணும் இப்போயே எடுக்கணுன்றதுக்காண்டி அப்போயே அட்மிட் பண்ணி அடுத்த நாள் ப்ரெக்னென்ட்டை நார்மல் டெலிவரியாக ஜெல்லுலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எடுத்து குழந்தையை ப்ரீமெச்சூர் குழந்தை அதை வந்து இன்குபுலேட்டரில் வைக்க வேண்டிய குழந்தை அதை வந்து கையில் கொடுத்து அவங்களோட அஜாக்கிரதையும் கவனக்குறைவுனாலையும் கையில் கொடுத்து கையிலே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் இதெல்லாம் பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து தாய்ப்பால் வராதனால பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை வந்து உடம்பு வந்து நீல நிறமாக மாறி இருக்குது. வாமிட்டிங் பண்ணியிருக்கு சாப்பாடு இன்டேக் கொடுக்குறம்போது. அப்போது கொடுத்தம்போது இவங்க போய் நர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த டியூட்டி டாக்டரும் வந்து யாரையும் பார்க்கல. அவங்க ரூமில் தான் இருக்காங்க. டியூட்டி டாக்டர் வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நர்ஸ்கிட்ட சொன்னோன்னே இவங்களை வேகமாக இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய இவங்களுக்கு தெரியாமே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவசரமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு அந்த குழந்தை வந்து இறந்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கொடுத்து விட்டு சீக்கிரம் போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு எரிக்க மனசு இல்லாமல் வந்து புதைச்சிருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தம்போது ஃபர்ஸ்ட் வாட்டி கம்ப்ளைண்ட்டாக ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தம்போது அவங்க கூப்பிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு கன்சியூமரில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க. அடுத்து நாங்கள் இதை மேல்முறையீடு செஞ்சு கமிஷனர்கிட்டையும் டிசிட்டையும் பார்த்து நேரடியாகவும் பார்த்து மனுவாகவும் கொடுத்து இதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டு சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க. இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதனால 106 போட்டிருக்கணும். அவங்க சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது போராடிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வந்து பிஎம் பண்ணியிருக்காங்க. பாடியை எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் தாசில்தார் வந்திருக்காரு. பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறதுனால தாசில்தார் வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து இதெல்லாம் பரிசோதனை பண்ணி இதுக்கு என்ன ரிப்போர்ட்டோ இதை பேஸ் பண்ணி இனிமேட்டு எஃப்ஐஆரில் சார்ஜஸ் 106 போடுவாங்களா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ என்னன்னா ப்ரீமெச்சூர் எத்தனை மாதம் சிசேரியனா இல்லை அவங்க குறிப்பிட்ட டேட்லேருந்து 4 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க குழந்தைய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.